Hey guys, this is Tina and welcome back to my channel TR Ragul Vlogs. ஸோ இன்னைக்கு நான் இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணேன்னு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஹை பண்ணிடுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் இந்த லூமி க்ரீம் தான் அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலி நான் ஃபேஸ் ஆல்ரெடி நல்லா மாய்ஸ்சரைசர் எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேலே லூமி க்ரீம் அப்ளை பண்ணுறேன். ஸோ பண்ணிவிட்டு இதை நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. லைக் நான் எப்போவுமே மாய்ஸ்சரைசரு இல்லை ப்ரைமரு சன்ஸ்க்ரீன் எது இருந்தாலும் போட்டு நல்லா மசாஜ் பண்ணுவேன். ஏன்னா அது நல்லா உங்கள் ஸ்கின்னுக்கு அப்சர்வ் ஆகிடணும். ஸோ அதான் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெனேது ப்ரைமர் இருக்குது என்கிட்ட, பாலிவுட் ஃபில்டருன்னு. ஸோ இதையும் கொஞ்சம் நோஸில் அப்புறம் சீக்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு இதோ நல்லாவே மசாஜ் கொடுக்குறேன். லைக் நல்லா சாஃப்ட் பண்ணிவிடும் உங்கள் ஸ்கின்னை. லைக் அது மேலே நீங்கள் ஃபவுண்டேஷன் இல்லை பிபி க்ரீம் எது போட்டாலும் நல்லா ஸ்மூத்தாக க்ளைட் ஆகிடும். ஸோ அதான் ப்ரைமர் போட்டு இதையும் நல்லா மசாஜ் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் லைட் போட மறந்துட்டேன். நான் அதான் ரொம்ப டார்க்காக ஆயிடுச்சு. வீடியோ அப்படியே ரெக்கார்ட் ஆன் பண்ணிவிட்டு நான் லைட் போட மறந்துட்டேன். ஸோ அதான் லைட் எல்லாம் ஆன் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் நான் எப்படி மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு. சில பேர் ப்ரைமர் மசாஜ் எல்லாம் பண்ண மாட்டாங்கோ, ஜஸ்ட்டு லைட்டாக நல்லா தடவி விட்டுடுவாங்கோ. பட் நான் நல்லாவே மசாஜ் பண்ணுவேன். அப்போதான் லைக் அதுக்கு மேலே நான் எதுனா க்ரீம் போட்டால் ஸ்மூத்தாக க்ளைட் ஆகணும், அதனால தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் மேப்ளின்து கன்சீலர் எடுத்திருக்கேன். ஸோ எரேசர் அந்த மாதிரி ஏதோ பேர் கூட படிக்கல நான். பட் இது நான் மேப்ளின்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இந்த ஷேட் கேரமல். ஸோ இதுவோ நல்லா அண்டர் ஐஸு, ஸோ ஐலிட் மேலே, அப்புறம் நெத்தியில், சீக்ஸில், நோஸ் கார்னர்ஸில், சின்னில் நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டு லைக் இது நல்லாவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் எல்லாம் தேவையில்லை, இது ஒன்றே போதும். லைக் நல்லாவே கவரேஜ் கொடுக்கும், அப்புறம் ஸ்டே கூட ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ அதான் கழுத்தில் எல்லாம் தடவிட்டு என்கிட்ட இந்த ப்ரஷ் இருக்குது, லைக் மார்ஸ் காஸ்மெட்டிக்லேருந்து வாங்கியிருந்த 4-in-1 ப்ரஷ். அது போட்டு கொஞ்சம் சும்மா ஃபன் பண்ணிவிட்டு லைக் அந்த ப்ரஷ்ஷில் நல்லாவே க்ளீனாக அது அப்ளை பண்ணிக்கிறேன் கன்சீலர். ஸோ ஈச் கார்னர் பார்த்து க்ளீனாக நீங்கள் லைக் அந்த ப்ரஷ்ஷில் இது பண்ணி நீங்கள் ஸ்பஞ்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்பஞ்ச் எனக்கு செட் ஆகலை. லைக் ரொம்ப ஒரு மாதிரி பேச்சியாக வருது எனக்கு ஸ்பஞ்ச் பண்ணால். நான் ஒன்று யூஸ் பண்ணால் கையிலேயே யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைனா ப்ரெஷ்ஷு. ஸோ இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு, எங்கள் கொல்லிகோட வீட்டில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் ஆக்சுவலி நான் எங்கள் கொல்லிக்கு அங்கே தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன், கொல்லிகோட வீட்டில் ஒரு ரூமில். ஸோ எல்லாம் எங்கள் ஃபேமிலி எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் நார்மலாக மார்ஸ் காஸ்மெட்டிக் இது பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். பட் நான் எடுத்துன்னு மறந்துட்டேன். லூஸ் பவுடர் தான், காம்பேக்ட் எனக்கு செட் ஆகாது. ஸோ இது பாண்ட்ஸ்து இன்ஸ்டாமார்ட்லேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில, இதான் நானும் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கன்சீலரு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு அது மேலே நீங்கள் பவுட்ரு செட் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரைட்டாக இருக்கும், அப்புறம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதான் அந்த ப்ரெஷ்ஷு வச்சு நான் கொஞ்சம் பவுட்ரு எல்லாம் எடுத்து கண்ணுக்கு கீழே, ஸோ கொஞ்சம் நெத்தியில் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஃபேஸு நெக்கு எல்லாமே நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் அந்த நல்லா ஒரு ப்ரைட்டு ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும் இல்லையா, அதனால தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு வீடியோ நான் ஃபுல் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா பேசணுன்ட்டு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. அதான் ஏதோ ஒன்று திணறேன்.
ஸோ நீ அதெல்லாம் இக்னோர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஐ வில் இம்ப்ரூவ். லைக் எப்படி பேசுகிறது நான் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ எஸ், நல்லா பவுடரை போட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரஷ் நல்லா க்ளீனாக அதை செட் பண்ணிக்கிறேன் நான் பவுடரை. ஆஸ் யூ கேன் see how am I doing. ஸோ எஸ், நல்லா க்ளீனாக ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் பார்க்கலாம் நல்லா ஃப்ரெஷ் லுக்காக இருக்குது. லைக் இந்த பவுடர் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். பண்ணால் ஸ்பின்ஸ்து பவுட்ரு இல்லைனா மாஸ் காஸ்மெட்டிக்து இருக்குது லூஸ் பவுடரு, அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அங்கே ரூமில் ஆக்சுவலி சைட்லலாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அப்படியே இங்கே நான் மேக்கப் போட்டுன்னு இருக்கேன். ஸோ இப்போது ஸ்விஸ் பியூட்டி இது ப்ரௌன் கலர் ஐ ஷேடோ அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கிளிட்டர் இல்லை, ஜஸ்ட் நார்மலாக ஒரு ஐ ஷேடோ அந்த மாதிரி போட்டு லைக் நோஸ்க்கு ஹைலைட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். அது எங்கள் மம்மி ரூமுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரில நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு. ஸோ அவங்கள அப்படியே கேப்சர் ஆகிட்டாங்க. அப்படியே எங்கள் மம்மிக்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு மேக்கப் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஐப்ரோ பென்சிலு, ஐப்ரோ எல்லாம் செட் பண்ணிக்கலான்னு. அது டார்க் ப்ளூ கலரில் இருக்கும். ஃப்ரம் த பிராண்ட் சுகர் காஸ்மெட்டிக் ஐ திங்க் ஸோ. ஸோ எஸ், ஐப்ரோ எல்லாம் நல்லாவே செட் பண்ணிட்டேன். இட்ஸ் லுக்கிங் குட் இன் வீடியோ. லைட்டிங் எல்லாம் ரொம்ப செம்மையாக இருக்குங்க. ஸோ நான் அங்கே ஃபுல் வீடு ஆக்சுவலி vlog பண்ண முடியல. அதான் மேக்கப் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எஸ், இது ஹிமாலயா அது காஜல். ஸோ அந்த காஜல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான், ஹிமாலயாது. இதுவே ரொம்ப நல்லா இருக்குது. லைக் என்கிட்ட ஐ திங்க் ஸோ ரெனே காஸ்மெட்டிக்து ஒரு காஜல் வாங்கியிருந்தேன். பட் அது தெரியல, நான் அர்ஜெண்ட்டாக வரும்போது எங்கே வச்சுட்டு தெரில. அதான் ஹிமாலயா அது யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ இந்த காஜலும் நல்லா தான் இருக்குது. லைக் ஓவர் டார்க்காக இல்லாமல் லைட்டாக நல்லா தான் இருக்குது. ஸோ ஹாஃப் ஆஃப் த லுக் க்ரியேட் பண்ணிவிட்டேன். எப்படி இருக்குன்னு காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலி கால் வந்துருச்சு, அதான் இன்னொரு மொபைல் நான் கொடுத்துட்டு இது என்னோடய செகண்ட் இன்னொரு மொபைல் இருக்குது. லைக் ஐ ஹாவ் 2 மொபைல்ஸ். ஸோ அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதான் உங்களுக்கு கிளாரிட்டி கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ லிப்ஸ்டிக் போட்டு சுகர் காஸ்மெட்டிக் லிப்ஸ்டிக்கு போட்டிருக்கேன். ஸோ அழகாக ஒரு பொட்டு வச்சுட்டு ஹேர் ஜஸ்ட் நார்மலாக கோம் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி அந்த ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டேன் மார்னிங்கு. லைக் ஆஃப்டர் டேக்கிங் பாத் நான் ஹேர் ஆல்ரெடி அதில் ப்ரஷ் பண்ணிட்டேன். அதான் வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும் உங்களுக்கு. ஸோ அதான் இப்போ நார்மலாக கோம் பண்ணிக்கிறேன். வேறு ஏதோ ஹேர் ஸ்டைலெல்லாம் எனக்கு பெருசாக பண்ண தெரியாது. விட்டால் ஒரு போனி டெயில் போட்டுக்குவேன், இல்லைனா ஓப்பன் ஹேர்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓப்பன் ஹேர்ஸ் தான் விடுவேன் நான். ஏன்னா ஹேர் ஸ்டைலெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு தெரியாது ஆக்சுவலி. ஸோ எஸ், திஸ் இஸ் த ஃபைனல் லுக். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் காமெண்ட் கூட பண்ணுங்கள். I check every comment. So yeah, bye, take care.